கலை, குழந்தைய கூட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரும்போது குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா. வா. வணக்கம்பா. ஆட்டோ வர சொல்லியிருந்தேன். வெயிட் பண்ணப்பா, வருவாங்க. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. ஹாஸ்பிட்டல் போகணும், பிபிஆர் ஹாஸ்பிட்டல் போகணும். போலாமா? போலாமா? வா. நில்லு. போலாமா? போலாம்ப்பா. எவ்வளவுப்பா? 200 ரூபாமா. சரிப்பா. என்ன பாப்பா திடீர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க? யார பார்த்து கை காட்டிட்டு இருக்க? என் செல்லம். இன்னும் சூடாதான் இருக்கு. என்ன கலை, இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு? ஆமாமா. இங்க நாம எப்படி சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது?
அம்மா அங்க பாருங்கம்மா ஒரு நர்ஸ் வராங்க. ஆ அவங்க கிட்ட கேக்கலாம். சரி. சிஸ்டர், சிஸ்டர், சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இங்க எங்க இருக்காங்க? அட்மிஷனை போட்டாதான் மேடம் டாக்டரை பார்க்க முடியும். நீங்க அட்மிஷன் போட்டுட்டீங்களா? இன்னும் போடலையே. அது எங்க போடணும்? அட்மிஷன் கவுண்டர் அங்கதாமா இருக்கு. அங்க போய் அட்மிஷன் போடுங்க. கவுண்டர்ல நீங்க எந்த டாக்டரை பார்க்கணும்னு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ். ஓகே. பாப்பா என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கா? என்னன்னு தெரியலம்மா. கலை, அபி புருஷன் சஞ்சீவ் மாதிரி இருக்குல்ல? ஆமாம்மா. ஒரு நிமிஷம் சிஸ்டர், கொஞ்சம் நில்லுங்க. கலை, பாப்பா சஞ்சீவ் தான் பாத்துக்கிட்டே இருந்திருக்கு. என்ன மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்க? இவர் எங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான். இவரை எங்க கொண்டு போறீங்க? இவருக்கு இன்னைக்கு ஆபரேஷன் இருக்கு. அதான் டெஸ்ட் எடுக்க லேப் கூட்டிட்டு போறோம். ஓ, அந்த கடவுள் தான் இந்த தம்பிக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தணும். என்ன பாப்பா, அபி மேடம் ஹஸ்பண்ட பக்கத்துல போய் பார்க்கணுமா? வா. யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை, உந்தன் கைகள் எடுத்து போகுவை. சிஸ்டர், ஆபரேஷன் எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு மேடம். ஓகே சிஸ்டர், அழைச்சிட்டு போங்க. ஓகே மேடம். சரி கலை, வா நாம போய் டாக்டரை பார்க்கலாம். சரிம்மா. என்ன ஸ்ரீஜா இது, பாதி சென்னையை சுத்திட்டோம். சாயந்தரமே ஆயிடுச்சு. இந்த அபி மட்டும் கண்ணிலேயே பட மாட்டேங்கிறாளடி. படுவாமா, எங்க போயிட போறா? இன்னைக்கு ஃபுல்லா சுத்தியாவது அவளை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். அம்மா அம்மா, மடிப்பிச்சை கேக்குறம்மா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. என் புருஷன் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் குணமாய் சீக்கிரம் கண்முழிக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு நான் யாசகம் கேக்குறேன். நீங்க யாசகம் கொடுக்கற காசை அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தி என் வேண்டுதலை முடிக்க போறேன். உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்க. இந்தாம்மா. நன்றிம்மா. நல்லதுமா. ஐயா ஐயா, என் புருஷனுக்காக மடிப்பிச்சை கேக்குறேன். இந்தம்மா. அக்கா அக்கா, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைக்கா, அதனால அவருக்காக வேண்டிக்கிட்டு பிச்சை கேக்குறேன்க்கா. இந்தம்மா. நன்றிக்கா. இந்தாங்க. தேங்க்ஸ்க்கா. அண்ணா,
ம்? நான் மடி பிச்சை கேக்குறேன். என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை. இந்தாம்மா. அக்கா அக்கா, என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை. அவர் குணமானுங்கிறதுக்காக நான் மடி பிச்சை கேக்குறேன். உங்களால முடிஞ்ச உதவியே பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அபி மேடம் இங்கதான் மடிப்பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இது உடனே ஸ்ரீஜா மேடம் கிட்ட சொல்லணுமே. இவத்துக்கு இப்ப கால் பண்ணிட்டு இருக்கா? அவ எதிர்பார்க்கறத விட அதிகமான பணத்தை தான் நம்ம அக்கவுண்ட்ல போட்டு விட்டுட்டோமே. சொல்லு மேடம், நீங்க அபி மேடம் மடிப்பிச்சு எடுக்கிறத பாத்துட்டீங்களா? இன்னும் இல்லையே. அவ்வளவுதான், நாங்க ரோடா கார்ல தேடிக்கிட்டு இருக்கோம். அபி மேடம் எங்க மடிப்பிச்சு எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லட்டுமா? அம்மா நிறுத்துமா கொஞ்சம். அபி எங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். எங்க சீக்கிரமா சொல்லு. அபி மேடம் நான் இருக்கிற இடத்துல என் கண் முன்னாலதான் மடிப்பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரோட்ல வர ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கெஞ்சி கூத்தாடி மடிப்பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அபி மேடம் மடிப்பிச்சு எடுக்கிறது பார்க்கவே பாவமா இருக்கு மேடம். நீ ரொம்ப என்னோட ஆர்வத்தை தூண்டுற. சீக்கிரமா சொல்லு. அபி எங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கா? மேடம், நம்ம வடபழனி கோயிலுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் பூத் இருக்குல்ல, அந்த ரோட்டு பக்கத்துல தான் அபி மேடம் மடிப்பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். மேடம் சீக்கிரம் வாங்க மேடம், வந்து இந்த கண்கொள்ளா காட்சிய பாருங்க. வர போனவே. ஓகே மேடம். அம்மா, அபி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. மூவ் பண்ண சொல்றேன். போலாம். அக்கா, மடிப்பிச்சை கேக்குறேன்க்கா. என்னம்மா? என் புருஷனுக்காக ஏதாவது உதவி பண்றீங்களா? இந்தா. அம்மா, அபி இங்கதான் எங்கேயோ பிச்சை எடுத்துட்டு இருக்கிறதா பிஏ சொன்னா. எங்க இருக்கா அவ? காணோம். அண்ணா அண்ணா, மடிப்பிச்சை கேக்குறேன்னா. மா, அபி அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கா பாரு. ரொம்ப நன்றி. சரிம்மா. ஏ ஸ்ரீஜா, அபி பிச்சை எடுக்கிறத பாக்கும்போது அப்படியே என் ரெண்டு கண்லயும் ஐஸ் வச்ச மாதிரி சில்லுன்னு இருக்குடி எனக்கு. சரி, கார்ல ஏதாவது காசு இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு பாப்போம். எதுக்கு? அபிக்கு பிச்சை போடவா? ஆமாமா, இப்ப எடுத்துட்டு வா. இரு இரு வரேன். ஏன் ஸ்ரீஜா, எல்லாம் 2000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டா இருக்கே. அபிக்கு ஒரு 2000 ரூபாய் பிச்சை போட்டுருவோமா? மா, அபி 2000 ரூபாய்க்குலாம் வர்த்தே இல்ல. அவளுக்கு 10 ரூபாவே ஜாஸ்தி. 10 ரூபாய் இருக்கான்னு பாரு. அபிக்கு பிச்சை போடணும்ட்டே பழைய 10 ரூபாய் ஒண்ணு என்கிட்ட இருக்குடி.
அது போதும், அது உன்கிட்டே வச்சுக்கோ. போலாம் வா. சரி சரி. வாமா. அம்மா அம்மா என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்காக மடிப்பிச்சை கேக்குறேன். அவருக்கு சுத்தமா முடியல. உங்களால முடிஞ்ச உதவி எனக்கு பண்ணுங்கம்மா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, என் வீட்டுக்காரர் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் கண்ணு முழிக்கணுங்கிறதுக்காக நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்காக தான் நான் யாசகம் கேக்குறேன். நீங்க கொடுக்கற காசை நான் அம்மன் கோயில் உண்டியல்ல போடுவேன். உங்களால முடிஞ்ச காணிக்கைய செலுத்துங்கம்மா. கவலைப்படாத, உன் புருஷன் கண்டிப்பா குணமாயிடுவாரு. ரொம்ப நன்றிம்மா. ஹாய். என்ன அபி, நான் சொன்னது நடந்துருச்சு போல இருக்கு. ஆ? என்ன நீ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆகும் நினைச்ச. ஆனா நீ அதுக்குள்ள ரோட்டுக்கு வந்துட்ட. முருகா, மணி என்னாச்சுப்பா? 6 ஆகுதுக்கா. 6 ஆயிடுச்சா 6 ஆகலையா? என்ன திடீர்னு கேக்குறீங்க? இல்ல, என் புள்ள 6 மணிக்கு முன்னாடியே வரேன்னா அதான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போலான்னு இருக்க. ஆறாக இன்னும் 3 நிமிஷம் இருக்குக்கா. சரி வரேங்க்கா. சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமம் வரைக்கும் நீ யாசகம் வாங்கணும். நீ யாசகம் வாங்கின பணத்தை இந்த கோயில்ல இருக்க ஆத்தா உண்டியிலேயே போடணும். ஸ்ரீஜா, அபியே பாவம் உன்கிட்ட விட்ட சவால்ல தோக்கறதுக்கு முன்னாடியே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டா. அதையும் வேற நம்ம 2 கண்ணாலையும் கண் குளிர பாத்துட்டோன்னு அபி கூனி குறுகி சாக்கடையில விழுந்த மாதிரி அசிங்கமா நிக்கிறா. இதுல வேற நீ அபிய கிண்டல் பண்ணிட்டு இருக்க வேற. என்ன அபி, நான் சொல்றது சரிதானே? என்ன அபிக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா அபி குழந்தை 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுத்திருப்பாங்க. நல்லா கல்லா கட்டிருக்கலாம். இப்ப அபி மட்டும் தனியா பிச்சை எடுக்கிறாளா? துட்டு தேராதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீஜா, அபிக்கு ஏதாவது பார்த்து பிச்சை போட. பாவம் இல்ல அபி? ஓ ஆமால. அம்மா, அந்த 10 ரூபாய் தா. இரு தரேன். அதோ இருக்கு, இந்த. அபி, நான் உன்னை பிச்சை எடுக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆண்டவன் நானே உனக்கு பிச்சை போடுற அளவுக்கு உன்னை கொண்டு வந்து விடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அபி. அபி, நீ இப்படி பிச்சை எடுக்கிறது எனக்கு அவ்வளவு திருப்தியாவே இல்ல. என் வன்மத்துக்கு தீனியே பத்தல. ஏன்னா என்னால நீ இப்ப பிச்சை எடுக்கல. உன் புருஷன் குணமாகணும்னு தானே நீ பிச்சை எடுத்துட்டு இருக்க. அதான் என் வன்மத்துக்கு தீனி பத்தலன்னு சொன்ன. அபி, உன்னை சஞ்சீவ் கடனை அடைக்க விடாம நான் தடுத்து கூடிய சீக்கிரம் சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்புறேன்டி. காணாம போன குழந்தையும் உனக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டா.
நான் சொன்ன மாதிரி நீ உன் புள்ளையையும் புருஷனையும் இழந்துட்டு பைத்தியமா இதை விட மோசமா பிச்சை எடுப்ப. அத நானே பார்த்து என் வெறி தீர ரசிப்பேன். அப்பதான் எனக்கு முழு திருப்தி. என்னடி சொன்ன? சஞ்சீவா ஜெயிலுக்கு அனுப்புவியா? என் பாப்பா எனக்கு கிடைக்காதா? உன்ன